புதுச்சேரியில் பான்லி எனப்படும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தீவன மானியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும், தீவனம், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை போன்றவற்றின் விலை ஏற்றம் இருந்தும் பால் விலை உயர்வை அறிவிக்காததை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். முற்றுகை போராட்டம் 2 மணி நேரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பால் பண்ணை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 10 நாட்களுக்குள் மானியம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 1 லிட்டர் பச்சை தண்ணி விற்குதுங்க 30 ரூபா. சாராயம் விற்குது, வாரம் வாரம் ஏறுது சாராயம். பவுண்டு வேலை கால் இருக்கிற கம்மலை எடுத்து போகிறோம். பவுண்டு வேலை ஒரு நாளைக்கு 10,000 20,000 ஏறுது. இந்த நீ கொடுக்குற 30 ரூபாயில் என் குடும்பம், என் பொண்டாட்டியே பிள்ளைக்கு என் 10 பவுண்டு போட்டு பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? இது 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பொண்ணுக்கு. லட்சக்கணக்கில் நிமிஷம்லாம் தட்டுறான், கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறான். இங்கே இருக்கிறவங்க யாரும் படிக்காதவங்க 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி படிக்காதவங்க, கம்ப்யூட்டர் பற்றி தெரியல. எப்பேற்பட்ட வேலையெல்லாம் சின்ன பிள்ளைவோ படிச்சுட்டு போட்டுருவேன். 6 மாசமாவா கம்ப்யூட்டரில் வேலை 7,400 பேர் உறுப்பினர் இருக்குங்க பால் ஊற்றுறவங்க. அவங்களுக்கு போட முடியாது அவங்களால. இந்த மானியத்தை நாங்கள் இந்த வெயிலில் வந்து கெஞ்சணும். அது அவர் சொல்றாரு, நாங்கள் எதுக்கு வந்து அவர் எதுக்கு வந்து தெரியாதா?